Hello friends, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. Ethereum பயங்கரமா வந்து பம்ப் ஆயிட்டு வந்திருக்கு. $3,700 மேல இப்ப ட்ரேட் ஆயிட்டு வந்திருக்கு. என்னதான் Ethereum பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கூட நம்மளோட ஆல்ட் காயின்ஸ் ஆவரேஜா அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காது. இப்ப நம்ம இந்த 2024 டிசம்பரோ இல்ல ஜனவரி இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்த அளவுக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ரீச் ஆயிருக்காது. ஒரு சில டாப் ஆல்ட் காயின்ஸும் வந்து பம்ப் ஆயிருக்கு. XRP, BNB, Tezos இந்த மாதிரி பட்ட ஆல்ட் காயின்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, அப்கமிங் டேஸ்ல என்ன மார்க்கெட்ல வந்து நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். போன வீடியோல ETHBTC பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Ethereum USDT வந்து பாட்டம் அவுட் ஆயிருச்சு, பட் ETHBTC வந்து பாட்டம் அவுட் ஆயிருச்சு அப்படிங்கிறது நம்ம இந்த வாரமா அடுத்த வாரமா தான் தெரியும் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த வீக்லி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது ETHBTCல இப்ப நடந்துட்டு வந்திருக்கு. அண்ட் அபிஷியலா எந்த சஸ்பென்ஸும் இல்லாம ஆப்வியஸா பாட்டம் அவுட் ஆயிருச்சு. லாஸ்ட் வீடியோ நான் பண்ணும்போது ETHBTC 0.025 லெவல்ல வந்திருந்தது. ஜஸ்ட் இன் கேஸ் இப்போ நிறைய ஒரு சில டாப் ட்ரேடர்ஸ் ரெக்டிவ் ப்ரூஃப் ஓடது கூட நான் லாஸ்ட் வீடியோ மென்ஷன் பண்ணி மார்க்கெட் அப்டேட்ல வந்து போட்டிருந்தேன். ஒரு லிட்டரலா இந்த $1,500 கிட்ட வந்து பொசிஷன் எடுத்திருந்தாரு. நிறைய வாட்டி பப்ளிக்காவே 100K அக்கௌண்ட் 1 மில்லியன்லாம் வந்து பண்ற இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ட்ரேடரா வந்து இருந்தாரு. அண்ட் மெயினா அந்த $1,500 இருந்து அவர் ஒரு ஸ்விகில் மாதிரி டிராப் பண்ணிருப்பாரு. பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு அதே பிரைஸ் ஃபாலோ பண்ணி வந்து இருந்தது. சரி, ஓகே, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்து வரேன். இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் வந்து அப்புறம் கம்ப்ளீட்டா இது அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகாம இருந்ததுன்னா அகைன் கண்டிப்பா இந்த 0.017 இந்த லெவலை ரீவிசிட் பண்ணிருப்போம். அப்படி நடந்தா கும்பி பாகம் தான். ஏன்னா மேபி அகைன் நம்ம இந்த 2019 லோஸ்க்கும் ETHBTC வந்திருக்கும். வரது இல்லாம இதை ஸ்வீப் பண்ணி ஸ்ட்ரக்சர் அகைன் புல்லிஷா வந்து ஷிஃப்ட் ஆகி வந்து போயிருக்கணும். பட் கெஸ் வாட், எந்த சர்ப்ரைஸும் இல்ல. லிட்டரலா இதை விட புல்லிஷா ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படிங்கிற ETHBTC வந்து இருக்க முடியாது. அண்ட் ETHBTC இருக்கணும், Ethereum USDT போன வீடியோல வந்து பார்த்திருந்தோம். ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா வந்து ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படின்னு. இதுக்கு மேல நியூ லோஸ் அப்படிங்கிற இந்த சைக்கிள் வந்து இருக்க போறது இல்ல. அண்ட் மெயினா இன்னொரு விஷயமா வந்து பார்த்திருந்தேன். அது என்னன்னா Ethereum USDT பேர்ல கோல்டன் கிராஸ் வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு நம்மளால இங்க வந்து பார்க்க முடியும். Ethereum BTC பேர்லயும் கோல்டன் கிராஸ் அப்கமிங் டேஸ்ல நடக்கிறதுக்கு வந்து இருக்கு. அது நடந்தா என்ன மாதிரி எஃபெக்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல இதெல்லாம் பத்தி தான் மெயினா வந்து பார்க்க போறோம். அண்ட் பிட்காயின் டாமினன்ஸும் பயங்கர கேட்டாஸ்ட்ராஃபிக்கலா வந்து டம்ப் ஆயிட்டு வந்திருக்கு. அவ்வளவுதான், பிட்காயின் டாமினன்ஸும் டாப் அவுட் ஆயிருச்சு அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ, ரைட் அவே. பிட்காயின்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா வந்து வச்சுக்கிறேன். Ethereum அண்ட் ஆல்காயின் ஃபோக்கஸா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. வீக்லில பிட்காயின் பார்க்க ரொம்பவே நல்லா வந்திருக்கு. பிரைஸ் பெருசா பிக் டவுன் வந்து ஆகல, which is a good thing. ஏன்னா பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல வீக்லிலேயே வந்து கிரியேட் ஆக வந்திருக்கு, which is a nice thing. இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வந்து போவோம். அண்ட் 12 ஹவர்ஸ்ல வீக்லி க்ளோசிங்கும் வந்து இருக்கு. இன்னைக்கு சண்டே அண்ட் ஓவரால் வந்து க்ளோசிங்கும் வந்து அருமையாக தான் வந்து இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது கிரீன்ல கூட முடியணும்னு இல்லை, பெருசா இது பிக் டவுன் ஆகாம இருந்தாலே ஒரு சூப்பரான ஃபேர் வேல்யூ கேப் இங்கே கிரியேட் ஆகும். அண்ட் டெய்லியில் வந்து பார்க்கும்போது பிட்காயின் வந்து சைட்வேஸ் தான் கம்ப்ளீட்டாக வந்து போயிட்டு இருக்கு. ஒரு ஜென் மோடுக்கு வந்து போயிருச்சு. பிட்காயின் சைட்வேஸ் போறனாலே Ethereum அண்ட் பிட்காயின் டாமினன்ஸ் பெருசா வந்து ஃபாலோ ஆயிட்டு வந்திருக்கு. ஜஸ்ட் இன் கேஸ் பிட்காயின் வந்து பெருசா வந்து ஃபாலோ ஆகுதுன்னா கூட Ethereumக்கு அது ஒரு புல் பேக்காக தான் வந்திருக்கும். Ethereum வந்து ராலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன் சப்போஸ் பிட்காயின் வந்து புல் பேக் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இது ஒரு பெரிய ஃபேர் வேல்யூ கேப்பாக வந்திருக்கு. பிட்காயினுக்கு இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்குது. மேபி ஒரு பெரிய ரேலி வந்திருக்கு இல்லையா பிட்காயின்ல. இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபேர் வேல்யூ கேப் வந்து போட்டு போயிருக்கு. பெருசாக ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட்டே வந்து நடக்கல. அதனால அகைன் இந்த ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் ஆகணும்னா இந்த 109K இந்த $110K வரைக்கும் பிட்காயின் அகைன் ரீவிசிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பம்ப் ஆயிருக்கு, உங்களால் வந்து பார்க்க முடியும். அது ரீவிசிட் ஆனாலுமே Ethereum பெருசாக அது வந்து பாதிப்பு வந்து இருக்காது நான் நினைக்கிறேன். அது ஒரு புல் பேக்காக இருந்து ஓவரால் அகைன் Ethereum மேலே போகும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பிட்காயின் அப்கமிங் டேஸில் டம்ப் ஆச்சுனா இதெல்லாம் தான் வாட்ச் பண்ண வேண்டியதுக்கு வந்து இருக்கு. 109K இந்த ரீஜன் வந்து ஸ்ட்ரக்சரலி ஒரு நல்ல ரீடெஸ்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் பம்ப் ஆச்சு அப்படின்னா 130K 128K அப்படிங்கிற ரீஜன் நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம Ethereumக்கு வந்து போயிடுவோம். வீக்லியில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆஹா, என்ன அருமையான காட்சி. லிட்டரலாக இந்த இடத்துலலாம் ப்ரைஸ் வந்து டம்ப் ஆகும்போது இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரெகுலராக நீங்கள் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் ஒரு சில வாரங்களே போதும், ஒரு சில நாட்களே வந்து போதும், ஒரு பெரிய மூவ் அப்படிங்கிற Ethereumலாம் வந்து நடக்கும் அப்படின்னு. அதுக்கு இதுதான் சச்சு. லிட்டரலாக இந்த இடத்துல என்ன நடந்ததோ அப்படிங்கிறத வச்சு தான் நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். மேபி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பாருங்க, வித்தின் ஃபியூ வீக்ஸ்ல ஒரு பெரிய ஒரு மூவ் அப்படிங்கிற Ethereumல நடந்துருச்சு. அண்ட் கெஸ் வாட், இப்போ தான் இது வந்து இட்ஸ் கெட்டிங் ஸ்டார்டட். ஏன்னா ETHBTCல அதுதான் இண்டிகேட் பண்ணுது. அது என்ன இண்டிகேட் பண்ணுது நான் வந்து சொல்றேன். ஸோ மந்த்லியில் வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு ஹியூஜான கேண்டல்லாம் வந்து இருந்துட்டு இருக்குன்னு. மந்த்லியும் அகைன் இப்போ $4,000 வந்து வரப்போகுது. $4,000 இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஏரியாவாக வந்து இருக்கு Ethereumக்கு. இப்போ வீக்லியில் வச்சுப்போம். இந்த 4,100 இந்த ரீஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஏரியாவாக வந்து இருக்கு. ஜஸ்ட் இன் கேஸ் Ethereumல ஒரு பெரிய புல் பேக் அப்படிங்கிற வந்து வந்துச்சுன்னா இந்த $3,100 வரைக்குமே கூட வந்து புல் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. $3,000 கீழே வரைக்கும் கூட விக் வர வாய்ப்பு இருக்கு. அது நினைச்சு நீங்க பயப்படனா அது உடனே வந்து ரிக்ளைம் ஆயிடும். பிட்காயின் வந்து ஒரு பெரிய டம்ப் ஆச்சுனா Ethereumல இந்த அளவுக்கு வந்து ஃபால் வர வாய்ப்பு இருக்கு. அது கோயின்சைட் பண்ற மாதிரி இந்த மாசத்தோட எண்டு கரெக்டா 30th வந்து பாத்தீங்கன்னா ஃபெட் இந்த மாசத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்களான்னு வந்து தெரியும். இது ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா சமயமும் எல்லா லிக்விடிட்டி பாயிண்ட்ஸும் ரீடெஸ்ட் பண்ணாது. பட் இந்த இடத்துல ஒரு மேஜரான லிக்விடிட்டி பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இங்க உங்களால பார்க்க முடியும் $2,600 இருந்து பெருசா 4 hourலயோ இல்ல ஆர்லி டைம் ஃப்ரேம்ல கூட இந்த இடத்துல இந்த $3,100 இருந்தே ஒரு பெரிய ரீடெஸ்டே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வந்து பம்ப் ஆயிட்டு
வந்திருக்கு எத்தேரியம் வந்து. ஸோ அதனால இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியக்கூடிய ஒரு லிக்விடிட்டி ஏரியா. அண்ட் ஒன்று இந்த இடத்துல வந்து இந்த $3,700 இந்த நாளைக்கு மண்டே இல்லையா, இந்த இடத்துல ஏதாவது புல் பேக் வந்து அகைன் $4,100 $4,000 நோக்கி வந்து போகணும். இல்லைனா $4,000 மேலே போயிட்டு அந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்து வரணும். பட் ஓவரால் எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் கிரேட். இப்போ எத்பிடிசி தான் மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது. எத்பிடிசி இந்த அளவுக்கு புல்லிஷாக வந்து க்ளோசிங் வந்து இருக்கா? அண்ட் ஆல்சோ எத்பிடிசியில் வந்து பார்க்கும்போது இந்த கோல்டன் கிராஸ் வந்து வரப்போகுது. ஏன் இந்த கோல்டன் கிராஸ் வந்து மேட்டர்ஸ்னா, நான் பார்த்த வரைக்குமே நல்லாவே இது ப்ளே அவுட் ஆகிறனால இது ஒரு நல்ல இண்டிகேட்டராக வந்து எடுத்துக்கிறேன் நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம். 2019 பாட்டம் அவுட் ஆச்சா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரேலி ஆச்சு, நம்ம ஒரு புல்ரன் குள்ள வந்து போனோம். புல்ரனில் ஒரு ப்ராப்பராக இந்த 2021 இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இந்த எத்பிடிசியில் வந்து நடந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் டவுன் நடந்து இப்போ இந்த நம்ம மே மாதம் இந்த 2025 வரைக்குமே அந்த டம்ப் ஆயிருந்தது. இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும் இந்த அப்சைட் ரேலி, அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் இந்த லிட்டரலாக இந்த கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ட்ரை ஆன மாதிரியே உங்களால் வந்து பார்க்க முடியும். மேபி ஒரு ரிவர்சல் கேண்டில்ஸ் அப்படிங்கிற வந்து பார்க்க முடியுமே தவிர ஸ்ட்ரக்சர் வந்து லிட்டரலாக ஒரு பாட்டம் அவுட் ஆகி இது வரைக்குமே ஷிஃப்ட் ஆனது வந்து உங்களால் பார்க்க முடியாது. அண்ட் இந்த மூவிங் ஆவரேஜும் எடுத்துக்கலாம். இந்த ++ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த இடத்துல கோல்டன் கிராஸோ இல்லை அதாவது கிராஸ் ஓவர் நடந்திருக்கும், கோல்டன் கிராஸோ இல்லை பேரிஷ் கிராஸோ அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும். இந்த இடத்துல அதாவது பேரிஷ் கிராஸ் டெத் கிராஸ் ரெண்டும் ஒன்று தானே. இந்த இடத்துல வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் ஒரு ஃபேக்கான ஒரு கோல்டன் கிராஸ் மாதிரி வந்து நடக்குது. அதுக்கப்புறமா டெத் கிராஸாக வந்து நடந்துருது இந்த போன வருஷம் இந்த ஆகஸ்ட் 2024. அப்போ இருந்து ஃபுல்லாக ஃபாலோ ஆனது தான் இந்த இடத்துல பாட்டம் ஆகி பாட்டமில் ஒரு பாட்டமுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இந்த இடத்துல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும் ஒரு ஹையர் லோ வந்து ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பெருசாக ஒரு புல்லிஷான கேண்டில் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ மெயினாக என்னன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு காட்டுது பாருங்க, லிட்டரலாக இந்த இடத்துல ஒரு கோல்டன் கிராஸ் வந்து நடக்கிறது இருக்குது. கோல்டன் கிராஸ் நடக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா மோஸ்ட்டாக எப்பவுமே ஒரு டெத் கிராஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி டம்ப் வந்து நடந்துடும், அதுக்கப்புறமா பாட்டம் அவுட் ஆகும் மார்க்கெட். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நான் பார்த்த வரைக்கும் நீங்க சார்ட்ல நிறைய எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இந்த கோல்டன் கிராஸ் பொறுத்த வரைக்கும் நடந்ததுக்கப்புறம் ஒரு டம்ப் அப்படிங்கிற வந்து வரும், நடந்ததுக்கப்புறம் லிட்டரல் டம்ப் வரும். டெத் கிராஸ்ல நடக்கிறதுக்கு முன்னாடி மேஜரான டம்ப் வந்து நடந்துரும். ஸோ இதனால இது வந்து ஒரு ஹையர் லோ வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. நம்மளுக்கு ஈஸி தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. இந்த இடத்துல 2019 செப்டம்பர்ல எத்பிடிசி பாட்டம் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த 2020 2021 புல்ரன் பார்க்குறோம் இல்லையா, ஃபுல்லா ரேலி ஆகுது. எத்பிடிசி கம்ப்ளீட்டா வந்து அப்சைட் உங்களால் பார்க்க முடியும். எத்தேரியம் வந்து பிட்காயின் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த 2021 இருந்து கொஞ்சம் சைட் வைஸ் போய் ஒரு ப்ராப்பரான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்குது எத்பிடிசி பேர்ல. இங்க உங்களால வந்து பார்க்க முடியும் எங்கேயுமே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடந்ததுக்கு அப்புறமா இல்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இடத்துலயும் எங்கேயுமே ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காது. ஒரு இந்த மாதிரி ஒரு புல்லிஷான ஸ்ட்ரக்சர் ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆகி ஒரு ஹையர் ஹை வர மாதிரியும் எந்த இடத்துலயும் ட்ரை பண்ணிருக்காது. லிட்டரலா கம்ப்ளீட்டா டார்னிஷ் ஆயிட்டு டம்ப் ஆயிட்டே தான் வந்திருக்கும். இந்த இடத்துல உங்களால வந்து பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விசினிட்டியில வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த இடத்துல பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான அறிகுறி என்னன்னா மோஸ்டா பாட்டம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கேண்டிலையோ இல்ல நெக்ஸ்ட் ஃபியூ கேண்டில்ஸ்க்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க உங்களால வந்து பார்க்க முடியும் ஒரு ஹையர் லோவும் வந்து பண்ணிருக்கு. இப்போ ஒரு ஹையர் ஹை அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த எக்ஸ்ப்ளோசிவா வந்து இருந்துட்டு வந்திருக்கு. நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் குள்ள வந்து போகும்போதும் இந்த ++ன்னு போட்டுருக்கு பாத்தீங்களா, இந்த +ன்னு இருக்கிறது டெய்லியில எடுத்துக்கலாம். ஸோ இந்த +ன்னு இருக்க இடத்துல எல்லாம் ஒன்று இந்த ஷார்ட் டர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த லாங் டர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து அப் சைடோ டவுன் சைடோ கிராஸ் பண்ணிருக்கும். இதுதான் நம்ம டெத் கிராஸ் அண்ட் கோல்டன் கிராஸ் வந்து பார்க்குறோம். இதே வந்து ஷார்ட் டர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து அப் சைடு வந்து கிராஸ் ஆகி போச்சுன்னா அது வந்து கோல்டன் கிராஸ். இந்த 2024 ஜூன் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் வர மாதிரி வந்து ஃபேக் அவுட் ஆயிருச்சு. ஏன்னா எத்பிடிசி அப்போ வரைக்குமே பெருசாக வந்து ஃபால் ஆகல, அதுக்கப்புறமா தான் பெருசாக ஃபால் ஆக போகுது. அந்த ஃபேக் அவுட் ஆகி அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் கிராஸ் வந்து வருது. இந்த மாதிரி ஃபேக்கான கோல்டன் கிராஸ் வரலாம். ஏன்னா நம்மளுக்கு சென்டிமெண்ட் வச்சு ஆர்டர் ஃப்ளோ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல கம்ப்ளீட்டா இதுவாயிட்டு தான் வந்திருக்கு. இந்த விசினிட்டியில் பாட்டம் அவுட் ஆக வாய்ப்பு இல்லாத வாய்ப்பு இல்லை, பெருசாக வந்து டம்ப் ஆகுது. இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும் அகைன் எத்பிடிசியில் கோல்டன் கிராஸ் வந்து வரப்போகுது. பட் இந்த வாட்டி என்னன்னா வீக்லியில் பாட்டம் அவுட் ஆயிருச்சு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருச்சு. அண்ட் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை அப்படிங்கிற வந்து பண்ணிட்டு வந்திருக்கு. அண்ட் ஓவரால் எத்தேரியம் யூஎஸ்டிடி பேர்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால இந்த வாட்டி கோல்டன் கிராஸ் வந்து நடக்கும்போது பெருசாக வந்து எத்தேரியம் வந்து பிட்காயின் அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் போன வாட்டியுமே நீங்கள் இந்த பாட்டமில் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டைம் வந்து எடுத்துச்சு, அதே அளவுக்கு டைம் எடுக்கணும்னு வந்து இல்லை. பட் மை பாயிண்ட் ஹியர் இஸ் என்னன்னா இதுக்கப்புறம் எத்பிடிசி வந்து பெருசாக வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணால் நம்ம பெரிய லெவலில் அகெயின் ஒரு 0.05 இந்த 0.048 வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் மேஜர் லெவல்ஸு. அதெல்லாம் வந்து போச்சுனாலே எத்தேரியம் வந்து ஒரு $7,000-8,000 ஈஸியாக அப்கமிங் மந்த்ஸில் நம்ம அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். பட் நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இந்த புல்ரன் வந்து மேபி 2026 இந்த Q2 Q3 வரைக்கும்லாம் போகும் அப்படின்னு. ஸ்டில் ஐ பிலீவ் இன் தட். ஏன்னா இப்போ தான் எத்தேரியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4000 லெவலுக்கே போகுது. அதுக்கப்புறமா நம்ம போன ஆல் டைமையே இப்போ தான் வந்து பிரேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா எத்தேரியம் வந்து நியூ ஆல் டைமை பண்ணணும், நிறைய இந்த நரேட்டிவ்ஸ் வந்து பிளே அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ போன புல்ரனும் இந்த புல்ரனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதாவது ப்ரைஸ் இப்போ வந்து பம்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பம்ப் ஆகுதுன்னா அந்த இடத்துல முன்னாடிலாம் இந்த 2017 புல்ரன் மாதிரி வந்து கிடையாது. 2017-18 பெருசாக ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இல்லை, பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ அதனால் ப்ரைஸ் பம்ப் ஆகும்போது இப்போ மார்க்கெட்ல எல்லாம் ஷார்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போன புல்ரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நடந்து அதுக்கப்புறமா கீழே இறங்குச்சு. இந்த வாட்டி பம்ப் ஆனது கூட
வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு சைட்வேஸ் போகும், அதுக்கப்புறம் ஒரு பம்ப், சைட்வேஸ் போகும், பம்ப். இப்போ எத்தேரியமும் அதே மாதிரி தான். இந்த மேசிவான மேனிபுலேஷன் நடந்ததும் அந்த மாதிரி ஒரு ரீசனால தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இப்போ மார்க்கெட் பெருசானனால உடனடியாக ஒரு விக்கு மாதிரி போட்டுட்டு அப்படியெல்லாம் வந்து டம்ப் ஆக முடியாது. மார்க்கெட் ஒரு டைம் எடுத்து தான் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆனது வந்து நடக்கும் அப்படின்னு நான் 100% வந்து நம்புகிறேன். அதான் எத்து பாட்டம் ஓட்டே அந்த இருக்குது. இன்னுமே பிட்காயின் அப்படின்னு 60% மேலே வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கனால இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்கமிங் டேஸ் நல்லா வந்து பம்ப் ஆகலாம். பட் இது வந்து ஒரு வைடான புல்ரனாக வந்து இருக்கும். நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கும். இதை நினச்சி நம்ம சந்தோஷம் தான் படணும். இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் எத்து அப்சைட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.04 லெவல், இந்த இடத்துல ஒரு பை சைட் லிக்விடிட்டி வந்துருக்கு. டெய்லியும் உங்களால் வந்து கிளியராக வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம பிட்காயின் டாமினன்ஸ்க்கு வந்து போவோம். பிட்காயின் டாமினன்ஸ் ஒரு பெரிய ஒரு டம்ப் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸாக வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணம் ஆப்வியஸாக எத்தேரியம் பிட்காயின் அடுத்து இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஆல்ட் காயினாக வந்து இருக்கனால அதுல இந்த அளவுக்கு ஒரு ராலி நடக்குமா, ஆப்வியஸாக பிட்காயின் டாமினன்ஸ் பெருசாக வந்து ஃபாலோ ஆகுது. பிட்காயின் டாமினன்ஸ் வந்து டாப் அவுட் ஆயிருச்சா அப்படின்னா வீக்லியில் பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இருந்திருக்கு, விச் இஸ் அ குட் திங். பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்து அது வந்து தெரியாது. அதுக்கான கன்ஃபர்மேஷன் எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ டெய்லியில் ஒரு க்ரூஷியலான லெவல் இந்த 61.5 இந்த % கீழெல்லாம் வந்து ஃபாலோ இருக்கு. 60 கீழே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கணும். சப்போஸ் இதே வந்து ஃபாலோ ஆகிறதா இருந்தால் நம்மளுக்கு இன்னொரு பியூட்டிஃபுல்லான கன்ஃபர்மேஷனாக எது வந்து இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு லோயர் ஹை அப்படிங்கிற வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் சைடு அப்படிங்கிறது தான் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆயிருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு இது வந்து கிடைக்கும். பட் இப்போ வரைக்குமே எனக்கு அதில் ஒரு சின்ன அளவில் நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அந்த இடத்துல டிப்பிக்கலாக வந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. அதனாலேயே மேபி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டம்ப் ஆகி அகைன் மேலே போகுமான்னு ஒரு டவுட்டும் இருக்குது. பட் அதே சமயத்தில் நான் இன்னொரு விஷயமும் வந்து நோட்டீஸ் பண்ணேன். SMT வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும். நான் சைட் பை சைடு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த SMT அப்படிங்கிறது என்னென்ன நான் மேபி இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல உங்களால் வந்து பார்க்க முடியும். பிட்காயின் டாமினன்ஸும் இந்த எத்து SMT பேர்ஸ் லிட்டரலாக பிட்காயின் டாமினன்ஸில் ஒரு ஹையர் ஹை வந்து வந்திருக்கு. விச் மீன்ஸ் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்குதுன்னு அர்த்தம். ஆனால் எத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பிட்காயின் டாமினன்ஸ் லாஜிக்காக மேலே வந்து போச்சுனா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிச்சுனா எத்து வந்து லோயர் லோ தான் வந்து ஃபார்ம் பண்ணணும். பட் எத்து வந்து ஒரு ஹையர் லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு SMT. அதனால் இது வந்து சப்போஸ் ஒரு லோயர் ஹை போட்டு வந்து கீழே வந்துச்சுனா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் டபுள் கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியும் பெருசாக வந்து ரீசெண்டாக வந்து அப்போ இருந்தனால இந்த மூவிங் ஆவரேஜஸ்லாம் பயங்கர இந்த ஷார்ட் டர்ம் மூவிங் ஆவரேஜ்லாம் எங்கேயும் வந்துருக்கு. இது கொஞ்சம் கீழே வந்து இதில் ஒரு டெத் கிராஸ் மாதிரி வந்து பார்த்தோம்னா மேபி அகெயின் இந்த மூவிங் ஆவரேஜஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகெயின் வந்து கீழே வந்துச்சுனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லோயர் ஹை ஃபார்ம் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடச்சிடானா இதுதான் நம்ம டாப் அப்படிங்கிற பிட்காயின் டாமினன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பட் இப்போ பார்க்குற வரைக்கும் நல்லாவே வந்திருக்கு. நம்மளுக்கு அப்கமிங் டேஸில் தான் என்னென்னு வந்து தெரியும். டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் 4 ட்ரில்லியன் வந்து ரீச் ஆக போகுது. அண்ட் டோட்டல் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்க்ளூடிங் பிட்காயின் இதை தவிர இருக்கக்கூடிய ஆல்ட் காயின்ஸோட மார்க்கெட் கேப் இது ஆல்மோஸ்ட் இப்போ இதுலேயும் வந்து ஒரு கோல்டன் கிராஸ் வந்து வந்திருக்குது. மேபி ஒரு புல் பேக் வந்துட்டு ஒரு அப் சைட் அப்படிங்கிற வந்து போகலாம். எத்தேரியமோட மூவ் பொறுத்து தான் இது வந்து டிசைட் ஆகும். சூன் இதுலேயுமே வந்து நியூ ஆல் டைம் பண்ணணும்னு போன புல் ரன்லேருந்து இப்போ வரைக்கும் நியூ ஆல் டைம் பண்ணல. என்னன்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் பண்ணியிருந்தாலும் இந்த டோட்டல் 2 வந்து பண்ணல. இந்த இடத்துல கோல்டன் கிராஸ் வந்து ஒரு நல்ல இண்டிகேஷனாக மேபி வந்து அமையலாம். ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு. அண்ட் எக்ஸ்க்ளூடிங் பிட்காயின் அண்ட் எத்தேரியம் டோட்டல் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் அப்கமிங் டேஸில் ஒரு கோல்டன் கிராஸ் வந்து நடக்க போகுது. அண்ட் நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், என்னதான் எத்தேரியம் வந்து இது ஆகியிருந்தாலுமே கூட நம்மளோட ஆல்ட் காயின்ஸ் வந்து இப்போவுமே நீங்கள் ஆல்ட் காயின்ஸ் வந்து பொசிஷன் எடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப இந்த மிட் கேப்லையோ ஸ்மால் கேப்லையோ முடிஞ்ச அளவுக்கு எத்தேரியம் இந்த BNB சுயி டானு இப்போ கேக்கு இந்த டாப் 100 200 எடுத்துக்கலாம் அப்படின்னு. இதுக்கான ரீசன் என்னன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் காயின் இந்த AVA. இதுலேயே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். AVA என்ன தான் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு சுமாரான ஆல்ட் காயின் எடுத்துக்கலாம். இது ப்ரமோஷனில் இல்லை, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக அமையும் நான் வந்து நினைக்கிறேன். அதனால் கம்ப்ளீட்டாக டெய்லியில் சைட்வேஸில் தான் போகுது, பெருசாக வந்து டம்ப் ஆகல. பட் ஆனால் நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து டம்ப் ஆகிட்டே தான் வந்திருக்கும். சைட்வேஸில் போயுமே கூட ஒரு இது வரைக்குமே இந்த சைக்கிளில் இந்த 40 cents வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கு ஜூலையில் 2023. அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் ரீஜனே வந்து வர கிடையாது பெருசாக. என்னதான் சைட்வேஸில் போனால் கூட இந்த BTC பேரில் AVA வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லேயே தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த BTC பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆல் டைம் லோ வந்து பண்ணியிருக்கு. என்னோட ஐடியா எப்படி இருந்ததுன்னா மேபி இது வந்து ஒரு டீவியேஷனாக இருந்து, ஏன்னா இது வரைக்கும் 2018 இந்த காயின் வந்துருக்கு. இதுதான் பிட்காயின் பேரில் லோ வந்து இருந்துட்டு இருக்கு. இது வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது கம்ப்ளீட்டாக மேலே போகுது அப்படின்ற மாதிரி. பட் அகைன் ஒரு நியூ ஆல் டைம் லோ அப்படிங்கிற வந்து பண்ணியிருக்கு இந்த AVA பிட்காயின் பேரில். இதனால நம்மளுக்கு அப்போ என்ன பிரச்சனை, பிட்காயின் பேரில் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோமே அப்படின்னா, இப்போ பிட்காயின் பெருசாக வந்து டம்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பிட்காயின் பேரில் AVA டம்ப் ஆச்சுன்னா மேபி நம்மளுக்கு இது USDT பேரில் கூட அஃபெக்ட் ஆகும். அட்லீஸ்ட் AVA வந்து கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் போய் பெருசாக அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்கனால பிரச்சனை இல்லை. இதே நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த ஆல்ட் காயின்ஸ்னா ஃபுல்லாக டவுன்லேயே வந்து போயிட்டு இருக்கும். இதுதான் நான் சொல்ல வரேன். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு டாப் ஆல்ட் காயின்ஸ் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், ஆக்சுவலாக இந்த பிட்காயின் டாமினன்ஸ் கம்ப்ளீட்டாக டம்ப் ஆகி இந்த சைட்வேஸ் போகுது பார்த்தீங்களா. அப்போ என்ன நடக்கும்னா பிட்காயினில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வந்துருக்காது, ஆல்ட் காயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். பிட்காயினில் 40% மணி தான் முடங்கிருக்கும். மற்ற மணி வந்து ஆல்ட் காயின்ஸ்லேயே வந்து ரொட்டேட் ஆகிறனால இந்த இடத்துல தான் நான் நல்ல மணி மேக் பண்ணேன். ஸோ அதனால் இப்போவே நீங்கள் ஹை ரிஸ்கி ஆல்ட் காயின்ஸில் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு கமெண்ட் இன்னைக்கு வந்து இது பெருசாக எதுவும் நெகட்டிவாக இல்லை, ஜாலியாக தான். பட் என்னன்னா
போன வீடியோவில் இந்த ரெக்ட் ப்ரூஃப் அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ட்ரேடர், நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரேடர். லிட்டரலாக 100K அக்கௌண்ட் 1 மில்லியன்லாம் நிறைய வாட்டி வந்து கொண்டு போயிருக்காரு பப்ளிக்காக அவரோட ட்ரேட்ஸ் வந்து போட்டே கூட. அண்ட் மெயினாக என்னன்னா அவர் $1500 ஒரு லாங் டேர்முக்கு ஸ்பாட்டில் எத்தேரியம்க்கு வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறாரு. லிட்டரலாக அந்த ப்ரைஸில் நிறைய பேர் பை பண்ணவே விரும்ப மாட்டாங்க, பயங்கர பயத்தில் இருப்பாங்க. ஏன்னா கேச்சிங் த நைஃப் மாதிரி தான் அந்த இடத்துல ட்ரேட் என்றாக யாரும் விரும்ப மாட்டாங்க. அவர் ஒரு ஸ்விக்கல் மாதிரி வந்து போட்டிருந்தா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து மூவ் இருந்தது. இதுதான் அது அரௌண்ட் 3300 400 ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி அகைன் $1700 வர மாதிரி அந்த மாதிரி வந்து நடந்ததுனா வர்ஸ்ட் கேஸில் எத்து பிடிசி அப்போ நியூ லோ கூட வந்து பண்ணோம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ டர்ன்ஸ் அவுட் அதுவும் இல்லாமல் போன வீடியோ அப்போ 0.25 வந்து இருந்தது, 0.025 இப்போ பெரிய க்ளோசிங் வந்து வந்தனால அதுவுமே இன்வாலிடேட் ஆயிருச்சு. பெருசாக இருங்க ப்ரோ, அப்போ தான் ஆல் சீசன் வரும். தமிழ்நாடு கேப்போ ஈக்குவல் டு அஜித். ஐயோ கேப்போ கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் இந்த அன்ரியலிஸ்டிக்கான மூன் பாய்ஸ் மாதிரிலாம் 1 மில்லியன் பிட்காயின் XRP $500 வந்து சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கூட கம்பேர் பண்ண கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா லிட்டரலாக நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சிலவங்க கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீட் காட்ஸ் மாதிரி லிட்டரலாக அன்ரியலிஸ்டிக்கான ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றி எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் நிறைய புல்லிஷாக ரொம்ப அதிகமாக இருந்தனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இப்போ வரைக்குமே. அதனால தான் நான் எதாக இருந்தாலும் நம்ம கன்ஃபர்மேஷனோட கன்சர்வேட்டிவாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறுத்தி நிதானமாக தான் எல்லா விஷயத்துலையும் இப்போ செயல்படுறது. அண்ட் நீங்கள் இப்போ வரைக்குமே பொசிஷன் எடுக்கிறதா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு எத்தேரியம் பம்ப் ஆயிட்டனால டாப் ஆல்ட் கன்ஷன் எடுத்துக்கும் போது டாப் 100 to 200 நின்னுக்கோங்க. நம்ம ஒன்ஸ் இந்த பிட்காயின் டாமினன்ஸ்ல நம்மளுக்கு ஒரு லோயர் ஹை கன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் நம்ம ஓரளவு மிட் கேப்ஸ்க்கு போகலாம், ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடியது. ஒன்ஸ் இந்த பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பெருசா வந்து ஒரு லெவலுக்கு வந்து போயிட்டு 50% கீழே 45% கீழே ஒரு சைட் வேஸ் போகும் பாருங்க, அப்போ நம்ம இந்த லோ லிக்விடா இருக்கும், லோ லிக்விட் இந்த சென்ஸ் இந்த லோ மார்க்கெட் கேப் மைக்ரோ கேப்ஸ்லாம் வந்து டச் பண்ணுவோம். இதுதான் இப்போதைக்கு என்னோட தாட் ப்ராசஸாக வந்து இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கிரிப்டோ பபிளில் கூட போய் பார்க்கலாம், பெருசாக எந்த ஆல்ட் காயினும் அந்த அளவுக்கு வந்து இப்போ வரைக்கும் பம்ப் ஆகலை. எத்தேரியம் தான் மேஜர் மூவ் அப்படிங்கிற கேப்சர் ஆகிட்டு வந்திருக்கு. எத்தேரியம் நீங்கள் மேபி வாங்குறதா இருந்தால் புல் பேக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். புல் பேக்கு ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக புல் பேக்லாம் வந்து வந்ததுன்னா $3000 கீழே இந்த 2900 அந்த வரைக்குமே வர வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வரைக்கும் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் இல்லை அந்த அளவுக்கு புல் பேக் வரதுக்கு அப்படிங்கிறதா என்னோட தாட்ஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென், தேங்க்யூ, பை பை.